ஓம் சாந்தி. இன்று 16/7/2024 காலை முரளி. பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, டிராமாவின் யதார்த்த ஞானத்தின் மூலம்தான் நீங்கள் ஆடாத, அசையாத, உறுதியான நிலையில் இருக்க முடியும். மாயாவின் புயல் உங்களை அசைக்க முடியாது. அதாவது இந்த தலைப்பின் பொருள் என்னவென்றால், குழந்தைகளே, டிராமாவின் யதார்த்த ஞானத்தின் மூலம்தான் நீங்கள் ஆடாத, அசையாத, அதாவது யதார்த்த ஞானம் என்றால் உண்மையான ஞானத்தின் மூலம்தான் நீங்கள் ஆடாத, அசையாத, உறுதியான நிலையில் இருக்க முடியும். மாயாவின் புயல் உங்களை அசைக்க முடியாது. மாயா என்றால் 5 விகாரங்கள்: காமம், கோபம், பற்று, அகங்காரம், பேராசை என்ற 5 விகாரங்களின் புயல் உங்களை அசைக்க முடியாது. இறைவன் கேள்வியை கேட்கின்றார். தேவதைகளின் எந்த ஒரு முக்கியமான குணம் குழந்தைகளாகிய உங்களிடம் எப்போது காணப்பட வேண்டும்? பதிலை அவரே சொல்கின்றார். புன்சிரிப்புடன் இருப்பது. தேவதைகளை சதா புன்சிரித்த நிலையில் மகிழ்ச்சியுடன் இருப்பதாக காட்டுகின்றனர். அதேபோல் குழந்தைகளாகிய நீங்களும் கூட சதா மகிழ்ச்சியுடன் இருக்க வேண்டும். நீங்களும் மகிழ்ச்சியுடன் இருக்க வேண்டும். எந்த ஒரு பிரச்சனையானாலும் சரி, புன்சிரிப்புடனேயே இருங்கள். ஒருபோதும் வருத்தம் அல்லது கோபம் வரக்கூடாது. எப்படி இறைவன் உங்களுக்கு சரி எது, தவறு எது என்ற புரிந்து கொள்ளும் உணர்வை கொடுத்திருக்கின்றாரோ, இறைவன் எப்படி ஒருபோதும் கொடுப்பது இல்லையோ, வருத்தப்படுவது இல்லையோ, அதுபோல் குழந்தைகளாகிய நீங்களும் கூட வருத்தம் கொள்ளக்கூடாது என்று இறைவன் சொல்கிறார். ஒவ்வொரு வாணியிலும் கேள்வி பதில், தாரணை, வரதானம், ஸ்லோகன் இந்த 4 பகுதிகள் உண்டு. கேள்வி பதிலை முடித்துவிட்டு வரதானம். இன்றைய அதாவது வரதானத்துக்கு முன்னால் தாரணைக்கான முக்கிய சாரம் 2 பாயிண்ட்கள். ஒன்று, நீங்கள் புருஷோத்தம சங்கம யுகத்தில் தூய்மையாகி தன்னை அலங்கரித்து கொள்ள வேண்டும். புருஷோத்தம சங்கம யுகம் என்றால் இப்போது ராஜயோகத்தை கற்றுக்கொண்டவர்களுக்கு புருஷோத்தம சங்கம யுகம், அதாவது சத்யுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம். கலியுகத்துக்கு அடுத்ததும் சங்கமயுகத்துக்கு இடையில் வருவது, சத்யுகத்துக்கும் கலியுகத்துக்கும் நடுவில் வருவதுதான் சங்கம யுகம். இந்த புருஷோத்தம சங்கம யுகத்தில் தூய்மையாகி தன்னை அலங்கரித்து கொள்ள வேண்டும். ஒருபோதும் மாயாவின் தூசியில் புரண்டு அலங்காரத்தை கெடுத்து கொள்ளக்கூடாது. இந்த மாயா என்கின்ற, அதாவது காமம், குரோதம், பற்று, அகங்காரம், பேராசை இந்த 5 விகாரங்கள் என்ற தூசியில் புரண்டு அலங்காரத்தை கெடுத்து கொள்ளக்கூடாது. ரொம்ப அழகாக இறைவன் இந்த மாதிரி எந்த இயக்கத்திலும் சொல்வதாக தெரியவில்லை. எவ்வளவு அழகாக சொல்கின்றார். 2வது பாயிண்ட், இந்த டிராமாவை சரியான முறையில் புரிந்து கொண்டு, இந்த டிராமாவை இது ஒரு நாடகம். இந்த வாழ்க்கை என்பது ஒரு நாடகம். உலக நாடக மேடையில் மக்கள் நடிக்கின்றார்கள். இந்த நாடகத்தை சரியான முறையில் புரிந்து கொண்டு தனது மனநிலையை ஆடாத, அசையாத, உறுதியானதாக ஆக்கிக்கொள்ளும். மனநிலையை ஆடாமல், அசையாமல், உறுதியாக வைத்து கொள்ள வேண்டும். ஒருபோதும் குழப்பம் வரவே கூடாது. சதா மகிழ்ச்சியுடன் இருக்க வேண்டும். அந்த மகிழ்ச்சி எப்போதும் இருக்க வேண்டும். வரதானம், யோசித்து புரிந்து கொண்டு ஒவ்வொரு கர்மத்தையும் செய்யக்கூடியவராகி பச்சாதாபத்திலிருந்து விடுபட்ட ஞானம் நிறைந்த ஆத்மாக. ஒவ்வொரு வாணியும் வரதானம் மிகவும் அழகாக கொடுக்கின்றார். இன்றைய முரளியில் வரதானம், யோசித்து புரிந்து கொண்டு ஒவ்வொரு கர்மத்தையும் செய்யக்கூடியவராகி பச்சாதாபப்படுவதிலிருந்து விடுபட்ட ஞானம் நிறைந்த ஆத்மா ஆகுக. உலகத்திலும் சொல்கிறார்கள். என்ன சொல்கிறார்கள்? முதலில் யோசியுங்கள், நன்றாக யோசியுங்கள், பிறகு செய்யுங்கள். முதலில் யோசியுங்கள், நன்றாக செய்யுங்கள். இப்போ இங்கே உலகத்தில் என்ன நடக்கின்றது? செய்கிறாங்க, அப்புறம் யோசிக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடாது. முதலில் யோசியுங்கள், பிறகு செய்யுங்கள்.
யார் யோசித்து செய்யவில்லையோ, செய்துவிட்டு பிறகு யோசிக்கிறார்களோ அப்போது பச்சாதாபத்தின் ரூபம் வெளிப்பட்டு விடுகிறது. யோசிக்காமல் செய்துவிட்டு பச்சாதாபத்தின் ரூபம் வெளிப்பட்டு விடுகிறது. பின்னால் யோசிப்பது என்பது பச்சாதாபத்தின் ரூபம் மற்றும் முதலில் யோசிப்பது என்பது ஞானம் நிறைந்த ஆத்மாவின் குணம். பின்னால் யோசிப்பது பச்சாதாபம் ஆகும். முதலில் யோசிப்பது ஞானம் நிறைந்த ஆத்மாவின் குணம் ஆகும். இதெல்லாம் இறைவன் சொல்கிற மகா வாக்கியங்கள். இது நம்மளுடைய வாழ்க்கை, அன்றாட வாழ்க்கையில் மக்கள் அனுபவிக்கிறார்கள். அதில் இருந்து மீண்டு வருவதற்காக பல ஆலோசனைகளையும் அறிவுரைகளையும் மகா வாக்கியங்களையும் இறைவன் கொடுக்கின்றார். துவாபர கலியுகத்திலோ அநேக விதமான பச்சாதாபங்கள் அடைந்து கொண்டே இருப்பார்கள். நாடகம் நிச்சயிக்கப்பட்ட இந்த நாடகத்தில் துவாபர கலியுகம் 4 யுகங்கள் ஏற்கனவே பல முறை சொல்லிவிட்டேன். சத்தியுகம், திரேதயுகம், துவாபர யுகம், கலியுகம். இந்த கலியுகத்தில் அநேக விதமான பச்சாதாபங்கள் அடைந்து கொண்டே இருப்பார்கள். ஆனால் இப்போது சங்கம யுகத்தில் இதுபோல் யோசித்து புரிந்து கொண்டு சங்கல்பம் அல்லது கர்மம் செய்யுங்கள். இந்த சங்கம யுகத்தில் இப்போது ராஜயோகத்தை கற்றுக்கொண்ட குழந்தைகள் இருக்கின்ற யுகம் சங்கம யுகம். இந்த சங்கம யுகத்தில் இதுபோல் யோசித்து புரிந்து கொண்டு சங்கல்பம், எண்ணம் அல்லது கர்மம் செய்யுங்கள். ஒருபோதும் மனதிலும் கூட ஒரு வினாடி கூட பச்சாதாபம் இல்லாமல் இருக்கிறதோ, மனதில் ஒரு நிமிடம் கூட பச்சாதாபம் இல்லாமல் இருக்கிறதோ, அப்போதுதான் அந்த ஆத்மா ஞானம் நிறைந்த ஆத்மா என்பார்கள். ஆத்மா, அதாவது பலமுறை இறைவன் சொல்கின்றார், ஆத்ம அபிமானி, ஞானம் நிறைந்த ஆத்மாவாக இருக்க வேண்டும். தேக அபிமானத்தில் வரக்கூடாது. ஸ்லோகன்: இரக்க மனம் உள்ளவராகி சர்வ குணங்கள் சக்திகளை தானம் செய்வர்கள் தான் மாஸ்டர் வள்ளல் ஆவார்கள். ஓம் சாந்தி. சிறப்பாக அருமையாக முடித்திருக்கின்றார். இந்த முரளியை யூடியூப்பில் சென்று கேளுங்கள், பாருங்கள், படியுங்கள். பிடிஎஃப்பும் வருகின்றது. நன்றாக படியுங்கள். 20 நிமிடம் 30 நிமிடம் செலவு பண்ணி தினமும் படியுங்கள். படித்து யாம்பெற்ற இன்பம் வையகம் பெறுக என்று சொல்வது போன்று நீங்களும் இந்த சுகத்தை அனுபவியுங்கள். துன்பத்திலிருந்து மீண்டு, துக்கத்திலிருந்து மீண்டு மகிழ்ச்சியாக வாழ கற்றுக்கொள்ளுங்கள். ஓம் சாந்தி. நன்றி.